Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாரும் ஒவ்வொரு விதமாக மட்டன் குழம்பு வைப்போம். ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மட்டன் குழம்புக்கும் நம்ம வீட்டில் செய்கிற மட்டன் குழம்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்படியே ரெஸ்டாரண்ட் சுவையில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்ல டெக்ஸ்சரோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா 4-5 கிராம்பு, 1 ஜாவித்ரி, 1 பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி மசாலா எடுத்து பண்ணுறதுனால இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சுவைத்திருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அந்த இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க, அந்த காம்பு தேவையில்லை. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சும்மா 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் சீல் நிறைய சேர்க்கக்கூடாது, அப்புறம் குருமா மாதிரி ஆயிரும். இப்போது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே குக்கர் சூடுபடுத்திட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மட்டன் குழம்புன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் செலவாகும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நான் இந்த வீடியோவில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தோடைய லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது இது நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்றதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இப்போ பாருங்கள், இது நல்லா மசிஞ்சிருச்சு. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும். வதக்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா போதும். இது போல் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலான தண்ணி கூட சேர்க்கலாம். இந்த டைமில் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்து குழம்பு டெக்ஸ்சருக்கு வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும், நீங்கள் வந்து இட்லி சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றி செய்யுங்க. இதுவே வந்து உங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், ஏன்னா நம்ம மசாலாஸ் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கறி வந்து நல்லா வெந்திருக்கணும், அதையும் நம்ம பார்க்கணும். 5 விசில் விட்டதுக்கப்புறமா கறி வந்து நல்லா வெந்திருக்கும். ஒரு வேளை வேகலைன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு மறுபடிக்கும் 2-3 விசில் விட்டு பாருங்கள். இப்போது விசில் நல்லா வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கமக்கிற கறி குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. அந்த கலர் டெக்ஸ்சர்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் குழம்புல கறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கறி வேகாமல் இருந்தது. ஸோ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி நான் வந்து ஒரு 2 விசில் விட போகிறேன். 2 விசில் விட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது 2 விசில் விட்டாச்சு, ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கறி நல்லாவே வெந்திருந்தது. ஸோ நான் வந்து இதை சுட சுட சர்வ் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டதுனால குழம்பும் கொஞ்சம் வத்தி இருக்குது, நல்லா கிரேவியாகவும் இருக்குது. இந்த டெக்ஸ்சர் கலர்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மட்டன் குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் நீங்கள் மட்டன் எடுக்கும்போதும் இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ண ஆசைப்படுவீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு கவர்ந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்த டிப்ஸுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். நான் வந்து கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் சில்வர் பிளேட், அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரத்துலலாம் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருந்தேன். ஸோ அவங்க வந்து கண்ணாடி கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி அந்த ஜார்லலாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் கண்ணாடி கிளாஸ் இல்லைனா அந்த ஜாரை முங்குறது அளவுக்கு அப்படியே போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கரை உரிச்சு பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஆனால் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த கிளாஸ் இல்லை ஜார் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சாலே போதும். அந்த ஸ்டிக்கரில் இருக்க பசை வந்து லேசாக மெல்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் குழம்போட சேர்த்து உங்களுக்கு இந்த டிப்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.